லியோ அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட குழந்தைய கூட்டிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்குக்கு போறான். அவன் குழந்தைய ஓரமா விட்டுட்டு இவன் தூண்டில் ரெடி பண்ற கேப்ல ஒரு முதல்ல வந்துட்டு அவன் குழந்தைய பிடிச்சிருது. லியோக்கு சரியான கோபம். துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு மரியாதையா குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த crocodile வந்துட்டு ஒரு போட்டி வைக்குது. நீ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போற அப்படிங்கறது கரெக்டா சொல்லிட்டு அப்படின்னா உன்னோட குழந்தைய நான் கொடுத்துருவேன். ஆனா நீ தப்பா சொன்ன அப்படின்னா உன் குழந்தைய நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம லியோக்கு ஒன்னும் புரியல. உட்காந்து யோசிக்கிறான். ஏன்னா அந்த முதல்ல நெக்ஸ்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த குழந்தைய தூக்கிட்டு தண்ணிக்குள்ள போகலாம், இல்ல அதே இடத்துல உட்காந்து குழந்தைய சாப்பிடலாம், இல்ல ஹலமித்தி ஹபீபோக்கு டான்ஸ் கூட ஆடலாம். அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன சொல்லிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லியோ கொஞ்சம் புத்திசாலி அப்படிங்கிற காரணத்தினால அவர் புத்திசாலித்தனமான ஒரு பதில் சொல்றாரு. டே முதல்ல நீ என்னோட குழந்தைய திருப்பி தர மாட்ட அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பேரடாக்ஸ் உருவாகுது, crocodile பேரடாக்ஸ். இந்த இடத்துல இந்த முதல்ல வந்துட்டு குழந்தைய கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது அப்படின்னா லியோ வந்துட்டு கேம் ரூல்ஸ் படி கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கான். ஸோ வேற வழி இல்லாம முதல்ல அந்த குழந்தைய கொடுத்து தான் ஆகணும். ஆனா ஒருவேளை அப்படி குழந்தைய தந்தது அப்படின்னா லியோ சொன்னது தப்பா போயிடும். ஏன்னா லியோ என்ன சொல்லியிருக்கான், நீ குழந்தைய கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கேம் ரூல்ஸ் படி லியோ தப்பா சொன்னா அப்படின்னா முதலையால அந்த குழந்தைய கொடுக்க முடியாது. இதுதான் பேரடாக்ஸ். ஸோ அந்த இடத்துல லியோவும் முதலையும் வந்துட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்த. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேரடாக்ஸுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழப்பமான வீடியோஸ் எல்லாம் போட்டு உங்களை குழப்பி விட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.